ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு மாஸ் வீடியோனே சொல்லலாம். இதில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஷார்ட்கட்டோட சொல்லித் தரப் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கிய குறிப்புகளை ரொம்ப எளிமையாக டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரியே உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த அறிவியல் கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் இந்த மின்னோட்டத்தின் அலகு, மின்தடையின் அலகு, ஆற்றல், வேலை, அழுத்தம்னா பாஸ்கல் வரும். இந்த மாதிரி அலகுகள் படிக்கணும் அப்படின்னாவே ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கு எது ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற குழப்பங்கள் வரும். சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழப்பங்கள் எதுவுமே வராது. ஏன்னா ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட சொல்லித்தர போகிறேன். முக்கிய குறிப்புகளையும் நம்ம பார்த்துடலாம். இது ரெண்டுமே நம்ம பார்க்கறது மூலமாக எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ கிளாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மின்னூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தெரியணும், மின்னூட்டம் வேற, மின்னோட்டம் வேற. சரிங்களா? ஃபஸ்ட்லேயே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. மின்னூட்டம் வேற, மின்னோட்டம் அப்படின்றது வேற. மின்னூட்டத்தோட அலகு கூலும், மின்னோட்டம்னா ஆம்பியர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கூலும்னா கூழ். நம்ம கூழ் சாப்பிடுவோம் இல்லைங்களா? கூழ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காகுமா? அதாவது அந்த காலத்தில் ராகி கூழ், கம்பங்கூழ் இதெல்லாம் சாப்பிட்டா ஸ்ட்ராங் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூழ் சாப்பிட்டா நல்லா ஊட்டமாக இருக்கலாம். மின்னூட்டம். சரிங்களா? தான் இருக்குது பாருங்கள். அப்போ நூட்டம் அப்படின்றத ஊட்டம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஊட்டம். பிரித்து எழுதுக அப்படின்னு வந்தால் வருமா? அப்போ மின்னூட்டம் அப்படின்றத ஊட்டம். அப்போ கூழ் சாப்பிட்டா நல்லா ஊட்டமாக இருக்கலாம். அப்போ மின்னூட்டத்தின் அலகு கூலும். சரிங்களா? இது முக்கிய குறிப்புகள். இது பாருங்கள், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்துகள்களின் மொத்த அளவை குறிப்பதாகும். அதாவது மின்னூட்டம், அந்த கூலும் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கடத்தியின் வழியே பாயும் ஒரு மின்துகள்களின் மொத்த அளவை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிம்பிள் தான். இது கேட்கறதுக்கு டெஃபினிஷனாக கேட்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வீட்டில் தண்ணி குழாய் இருக்குது இல்லைங்களா, அதில் கோடிக்கணக்காக இருக்கும். குட்டி குட்டியாக நீர்த்துகள்கள் எல்லாமே கோடிக்கணக்காக இருக்கும். இது எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்குது. அதாவது தண்ணியில் மட்டும் இல்லை, நம்ம உடம்புல நிறைய செல்களால் ஆனதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ நம்ம உடம்பு செல்களால் ஆனது. இப்போ தண்ணீர்னால் அதில் மூலக்கூறுகள்லாம் இருக்கும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது சேர்ந்தது தான் H2O அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே போல் தான் இந்த ஒயர்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒயர்லேயும் கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டியாக அந்த மின்துகள்கள் ஒளிஞ்சிருக்கு. இந்த மின்துகள்களோட கூட்டத்தை தான் நம்ம மின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, மின்னூட்டம் அப்படின்றது மின்சாரத்தை உருவாக்குற குட்டி குட்டி துகள்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட அலகு தான் கூலும். அப்போ மின்னூட்டம்ன்றது மின்சாரத்தையே உருவாக்குற குட்டி குட்டி துகள்களோட கூட்டமைப்பு. இதில் ஒரு கூலும் அதோட மதிப்பு நமக்கு தெரியணும். ஒரு கூலும்ன்றது 6.24 × 10⁻18 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள் மின்னூட்டத்திற்கு சமம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மின்னோட்டம்னா என்னென்னா மின்னோட்டத்தோட அலகு ஆம்பியர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது நோட்டம் அப்படின்னு இருக்குங்களா, மின்னோட்டம். அப்போ ஓட்டம் வருதுங்களா, ஓட்டம். ஷார்ட்கட் சொல்கிறேன். மின்னோட்டம் அப்படின்னா ஓட்டம் வருது, ஆம்பியர். இப்போ கிரிக்கெட்டில் அந்த ரன் அவுட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க. பிளேயர்ஸ் சரியாக ஓடுறாங்களா, அவங்களோட பேட் அந்த லைனை தொடுதா அப்படின்னு வாட்ச் பண்ணுறவங்க யார்? ஆம்பியர். அப்போ அவங்க ஓட்டம், பிளேயர்ஸோட ஓட்டத்தை கவனிக்கிறது யார்? ஆம்பியர். அப்போ மின்னோட்டம், ஓட்டம் வந்துடும், ஆம்பியர் வந்துடுவாங்க. இது ஈஸியாக இருக்குங்களா? அப்போ மின்னோட்டத்தின் அலகு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. இதுக்கு குறிப்பு பார்க்கலாம். ஒரு வினாடி காலத்தில் கடத்தியின் ஒரு பகுதியின் வழியே பாய்ந்து செல்லும் மின்னூட்டத்தின் அளவே மின்னோட்டம். நல்லா கவனிங்க, மின்னூட்டத்தின் அளவே. இது ரிப்பீட்டட் கொஷின், நிறையா டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கொடுத்த மெட்டீரியல்லையே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த மெட்டீரியல்லையே இம்பார்ட்டன்ட் கொஷின் இதுன்னு சொல்லலாம். ஒரு வினாடி காலத்தில் கடத்தியின் ஒரு பகுதி வழியே பாய்ந்து செல்லும் டேஷ் அளவே மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷனில் என்ன தெரியுமா கொடுப்பாங்க? மின்னூட்டம், மின்னோட்டம், ஆற்றல், திறன். இது இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன தோணும்? மின்னோட்டத்தை பற்றி தானே படிக்கிறோம், அப்போ மின்னூட்டம் இங்கே வராதே அப்படின்ற மாதிரி தோணும். அப்போ இதுக்கு ஆன்சர் மின்னூட்டம் அப்படி தான் வரும். இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த டெஃபினேஷனை நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொன்னேன்? இந்த குழாயில் இருக்க குட்டி குட்டி துகள்கள் அதுதான் மின்னூட்டம் அப்படின்னு சொன்னாங்களா, அதே மாதிரி மின்னோட்டம்னா என்னென்னா, இப்போ குழாயை திறக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த நீர் துளிகள்லாம் என்ன பண்ணும்? ஒரே திசையில் வேகமாக ஓடும். இப்போ டேப்பை ஓப்பன் பண்ணால் அது எல்லாமே கீழ் நோக்கி தானே வரும். இதுக்கு பேர் தான் மின்னோட்டம். அதாவது ஒரு சுவிட்சை போட்ட உடனே ஒரு ஒயருக்குள்ளே இருக்கிற மின்னூட்டங்கள் எல்லாம், அந்த மின்னூட்டங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மின்னூட்டங்கள் எல்லாமே ஒரே திசையிலே வேகமாக ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த துகளோட ஓட்டத்துக்கு தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மின்னூட்டம்னா என்னன்னு தெரியும். அதுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி துகள்கள் தான் மின்னோட்டம்.
மின்னோட்டம்னா டேப்பை திறந்தா அந்த துகள்கள் எல்லாம் தண்ணியாக சேர்ந்து ஓடுற மாதிரி அந்த மின்சாரம் வந்து ஒயரில் ஒரே திசையில் போகும். இதுக்கு பேர் தான் மின்னோட்டம். சரிங்களா? இதோட அலகு தான் ஆம்பியர். அப்போ ஓட்டம்னு வந்ததுன்னா ஆம்பியர் ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? மின்தடை. மின்தடையோட அலகு ஓம். மின்தடையோட அலகு ஓம். இது எக்ஸாமில் இப்படி மின்தடையின் அலகு அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லாமல் இந்த ஃபார்முலாவையும் கேட்டிருக்காங்க. R=V/I. சரிங்களா? இதையும் பார்த்துக்கோங்க. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்? மின்தடையின் அலகு ஓம். இப்போ தடை, நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு தடை வந்துச்சுன்னா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த தடுங்கல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைமில் நம்ம யாரை பிலீவ் பண்ணுவோம்? காடை தான் பிலீவ் பண்ணுவோம். அந்த டைமில் மார்னிங் எழுந்து ஓம் 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 அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டே இருப்பாங்கல்ல, மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதுதான். அப்போ நம்ம லைஃப்பில் தடை ஏதாவது வந்ததுன்னா நம்ம ஓம் சொல்லி சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். ஷார்ட்கட்காக சொல்கிறேன். சரிங்களா? அப்போ தடை வந்ததுன்னா ஓம் சாமி கும்பிடுவாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான குறிப்பு பார்த்துடலாம். ஒரு கடத்தியின் வழியே மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கும் பண்பு மின்தடை. அதாவது மின்னோட்டம் பாயறத எதிர்க்கிற பண்பு தான் மின்தடை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே தான். இப்போ அந்த ஒயரில் மின் துகள்கள் இருந்துச்சுன்னா அதை மின்னூட்டம்னு சொல்லுவோம். இதே அந்த மின் துகள்கள் எல்லாமே, அதாவது அந்த மின்னூட்டம் எல்லாமே வேகமாக ரன் ஆகிட்டு ஒரு திசையை நோக்கி ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை மின்னோட்டம்னு சொல்லுவோம். அப்போ மின் தடைனா என்ன? இப்போ தண்ணி குழாயில் வந்து தண்ணி வேகமாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழாயில் எங்கேயாவது அடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா, உள்ளே ஏதாவது மணல் அடைச்சிருந்ததுனாலோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று அடைச்சிருந்ததுனாலோ, இப்போ கார்டன்லலாம் தண்ணி செடிங்களுக்கு ஊற்றுவோம் இல்லைங்களா? அந்த டைமில் யாராவது அந்த குழாயை அழுத்தி பிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி வந்து ஃபோர்ஸாக வராது, குறைஞ்சிரும்ல, நின்றுடும்ல. அதே தான் மின்சார ஒயர்லேயும் அதே மாதிரி தான். இப்போ மின்துகள்கள் வந்து வேகமாக ஓடும்போது ஒயரில் ஏதோ ஒரு சில காரணத்துக்காக சில தடை ஏற்படும், இல்லை வேகம் வந்து ரொம்ப மெதுவாகும். இந்த மின்சாரம் ஓடுறது இப்படி தடுத்து நிறுத்துறதில்ல அந்த தடை. இந்த மின்சாரம் ஓடுறது நின்று போகிறதுக்கு பேர் தான் மின்தடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மின்சார ஒயருக்குள்ளே மின்சாரம் ஓடுறத தடுக்கிற அல்லது வேகத்தை குறைக்கிற பண்புக்கு பேர் தான் மின்தடை. சரிங்களா? இதோட அலகு தான் ஓம். சைமன் ஓமன் இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜார்ஜ் சைமன் ஓம். சரிங்களா? இவங்க தான் இது கண்டுபிடிச்சாங்க. இந்த விதிப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, மின்தடை அப்படின்றது மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் உள்ள விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மின்தடை என்பது மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் உள்ள விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? வேலை ஆற்றல். இதோட வேலை கொடுத்தாலும் ஆற்றல் கொடுத்தாலும் இதோட அலகு ஜூல் தான். சரிங்களா? இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம வேலை செஞ்சு களைச்சி போயிட்டோம்னா ஜூஸ் குடிப்போம் ஆற்றல் கிடைக்கிறதுக்காக அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஜூல் அப்படின்றத ஜூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வேலை செஞ்சு களைச்சிட்டாலும் ஜூஸ் குடிப்போம், நமக்கு ஆற்றல் வேணும்னாலும் ஜூஸ் குடிப்போம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான குறிப்பு பார்க்கலாம். இதுக்கான குறிப்புமே ஈஸி தான். 1 நியூட்டன் விசையினால் ஒரு பொருள் விசை திசையிலேயே 1 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்தால் செய்யப்படும் வேலை 1 ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை செய்வதற்கான திறனே ஆற்றல். வேலை மற்றும் ஆற்றல் ஆகிய இரண்டுமே ஒரே அலகை பெற்றுள்ளன. இது சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம குழந்தைங்க கையில் ஒரு ரிமோட் கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிமோட் கார் ஓடணும் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம என்ன போடணும்? பேட்ரி போடணுமா? அப்போ அந்த பேட்ரி தான் அதுக்குள்ளே இருக்கிற சக்தி, அதாவது ஆற்றல். சரிங்களா? அதுதான் அதோட ஆற்றல். நம்ம உடம்புல இருக்கிற தெம்பு இருக்கு இல்லைங்களா, சக்தி இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி தான் இதுவும். நமக்கு இருக்கிற சக்தி தான் ஆற்றல். அந்த சக்தியை வச்சு நாம் செய்கிற செயல் தான் வேலை. புரியுதுங்களா? எதுக்காக ஆற்றலுக்கும் வேலைக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன்னா, இது ரெண்டுத்துக்குமே ஒரே அலகு தான், ஜூல். நமக்கு இருக்கிற சக்தி தான் ஆற்றல். அந்த சக்தியை வச்சு நாம் செய்கிற செயல் தான் வேலை. இது ரெண்டுமே அளக்க பயன்படுவது ஜூல். நெக்ஸ்ட்டு இதை ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம சின்ன வயசில் ஒரு கேம் விளையாண்டுருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு கல்லை எடுத்து தூக்கி போட்டோம்னா, அதாவது தூரம் வருதுங்களா, இந்த ஒரு கல் எடுத்து தூக்கி போட்டால் யாரோட கல் ரொம்ப தூரமாக போகுது அப்படின்னு பார்ப்போமா? அப்போ என்ன சொல்லுவோம்? என்னோட கல் கிலோமீட்டர் சைடு போச்சுப்பா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்? என்னதெல்லாம் மைல் கணக்கில் போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். அப்போ கடல் தூரம்னு வந்ததுனாவே யார் கல் எடுத்து தூரமாக தூக்கி போடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நம்ம விளையாண்டோம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்துகளில் தூரத்தை அளவிட பயன்படும் சர்வதேச அலகு நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல் என்பது சராசரியாக 1.852 கிலோமீட்டர் தூரத்திற்கு சமம்.
இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கடல் தூரம் நாட்டிக்கல் மைல் இதை கேட்குறாங்களோ கேட்கலையோ, இது கண்டிப்பாக கேட்பாங்க. கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்துகளில் தூரத்தை அளவிட பயன்படுவது. தூரம், கடல் தூரம்னு வந்ததுனாவே உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடியும். வான்வழி போக்குவரத்தை நம்ம எதில் போவோம்? ஃப்ளைட்டில் அந்த மாதிரி தானே போவோம். அப்போ கடலை கடக்கணும்னா இப்போ ஈஸியான மெத்தட் வான்வழி போக்குவரத்து. அப்போ கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்துகளில் தூரத்தை அளவிட பயன்படும் சர்வதேச அலகு, சரிங்களா? இது ஒரு சர்வதேச அலகு, நாட்டிக்கல் மைல். இந்த ஒரு நாட்டிக்கல் மைல்ன்றது 1.852. நெக்ஸ்ட்டு, நான் கொடுக்குற இந்த விளக்கத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, நான் கொடுக்குற இந்த விளக்கத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, நான் கொடுக்குற இந்த ஷார்ட்கட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா மின் தேக்குத்திறனின் அலகு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஃபாரட். இந்த மாதிரி இப்போ அழுத்தம்னா பாஸ்கல். இந்த மாதிரி முக்கியமானதை மட்டுமாவது ஷார்ட்கட்டோடு நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கேட்கணும், ஈஸியாக கேட்கணும்னு முடிவு பண்ணால் இதோடையே நிறுத்திடுவாங்க. அழுத்தத்தின் அலகு எது அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்டுருவாங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா தான் அவங்க இந்த மாதிரி அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அதை நான் கொடுத்தேன் இல்லைங்களா, இந்த குறிப்புக்குள்ளெல்லாம் போவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு குறிப்பெல்லாம் மெமரி பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது நல்லா பார்த்துட்டு வாங்க. ஃபைனலாக நான் இதுக்கு மட்டும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். இப்பயும் நான் சொல்லுவேன், ஆனால் ஃபைனலாக ஒரு டைம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மின் தேக்குத்திறனோட அலகு ஃபாரட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்கே தேக்கு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இப்போ இங்கே தேக்கு அப்படின்னா ஃபாரட்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேக்கு மரங்கள் எங்கே அதிகமாக இருக்குது? ஃபாரஸ்ட்டில் அதிகமாக இருக்குது. இங்கே பாரட் அப்படின்றத ஃபாரஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மின் தேக்குத்திறன் ஃபாரஸ்ட். மின்தேக்கி ஒன்றில் மின்துகள்களை, அதாவது மின்னோட்டத்தை சேமித்து வைக்கும் திறனே மின் தேக்குத்திறன். 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் 1 கூலும் மின்னோட்டத்தை சேமித்தால் அதன் திறன் 1 ஃபாரட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா எப்படின்னா, இப்போ ஒரு 2 நாள் தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம போர் வேலை செய்யாது, அதனால் 2 நாளுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம குக் பண்ணுறதுக்கு அவசர தேவைக்கெலாம் நம்ம தண்ணியை பக்கெட்டில் இந்த மாதிரிலாம் பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான் மின்சாரத்தை சேமிக்கிற ஒரு குட்டி வாளின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் பவர் கட் ஆகிடுச்சுன்னா ஃபேன் நின்றுடும். ஆனால் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரம் ஃபேன் சுற்றிட்டே இருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபேனுக்கு மேலே அந்த குட்டியாக ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு பொருள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான். இப்போ கரண்ட் இருக்கும்போது அதை என்ன பண்ணுன்னா, மின்சாரத்தை சேமித்து வச்சுக்கும். கரண்ட் போனதும் தான் கிட்ட இருக்கிற பவரை கொஞ்சமாக கொடுத்து ஃபேனை ஒரு ஃபியூ செகண்ட் சுற்ற வைக்கும். அதுதான் மின்தேக்குத்திறன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அழுத்தத்தோட அலகு பாஸ்கல். சின்ன குழந்தைங்க விளையாடும் போது கல்லில் எங்கேயாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அழுத்தம், பாஸ்கல், கல். அப்போ கல்லில் அடிபட்டுருச்சுன்னா குழந்தைங்க உடனே சட்டுன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். இப்போ நம்ம கையில் ஏதாவது ஒரு குச்சி, ஏதாவது ஒரு கட்டையை வச்சு அழுத்தினோம்னா நம்ம கை வலிக்குமா? அந்தளவுக்கு வலிக்காது. ஆனால் நம்ம என்ன ப்ரெஷர் போடுறோமோ அதே ப்ரெஷரோட ஒரு குண்டூசியை, ஒரு நீடில் வச்சு நம்ம கையில் அழுத்தினோம்னா என்ன ஆகும்? சுருன்னு வலிக்குங்களா? அதுதான். அதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல, அதாவது குண்டூசியோட முனையில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே பரப்பளவு ரொம்ப கம்மி. அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வலியை உணர்றோம். அதே தான், ஒரு பொருளின் ஓரலகு பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும். சரிங்களா? 1 பாஸ்கல் என்பது 1 சதுர மீட்டர் பரப்பில் செயல்படும் 1 நியூட்டன் விசைக்கு சமமாகும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மின்னழுத்த வேறுபாடுனா வோல்ட். இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன், யாரும் என்னை முறைக்கக்கூடாது. நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறவங்க யாரும் என்னை முறைக்கக்கூடாது. சரிங்களா? இது நமக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். இங்கே மின்னழுத்த வேறுபாடுன்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே மின்னழுத்தம் அப்படின்றத மன அழுத்தம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மன அழுத்தம் வோல்ட்டுன்றது ஓட்டு போடுறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓட்டிங் டைம் வந்ததுனாவே டீச்சர்ஸ்க்கெல்லாம் மன அழுத்தம் வந்துடும். ஏன்னா ஒர்க்கு நிறையா இருக்கும், நமக்கு பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஓட்டிங் டைம், அதாவது எலெக்ஷன் வந்ததுனாவே என்ன ஆகும்? மன அழுத்தம் கொஞ்சம் வந்துடும். ஏன்னா எந்த இடத்துல போடுறாங்கன்னு தெரியாது, அதில் சின்ன சின்ன நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா? அதுதான். நம்மளாம் டீச்சர்ஸ், ஆனால் டீச்சிங்கை தாண்டி நமக்கு நிறைய ஒர்க்ஸ் கொடுக்கும்போது அப்போ அங்கே மன அழுத்தம் வரதானே செய்யும். அப்போ மின்னழுத்தம் வோல்ட். நிறைய டீச்சர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எலெக்ஷனுக்குலாம் வேலை செய்வாங்க. நான் அவங்களெல்லாம் சொல்லவே இல்லைப்பா.
இது வந்து ஷார்ட்கட்டுக்காக வச்சுக்கோங்க. அப்போ மின்னழுத்தம் அப்படின்றத மன அழுத்தம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்ட்டுன்றது ஓட். அதாவது ஓட்டிங் டைம், எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஓகே. மின்புல புள்ளிகளுக்கு இடையே ஒரு கூலும் நேர் மின்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையே மின்னழுத்த வேறுபாடு ஆகும். மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட மின்சுற்றுகளில் வோல்ட் மீட்டர் என்ற கருவி பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. இது ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம வாட்டர் டேங்க் வச்சுருப்போம், மேலே தனி டேங்க் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அந்த இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா டேப் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழுத்தம் கம்மியாக இருக்கும். அப்போ மேலே அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தண்ணி திறந்ததும் அந்த வாட்டர் வந்து கீழே வருது. சரிங்களா? இதே கான்செப்ட் தான் இங்கேயும் மின்சாரத்துலேயும். இந்த ஒயரோட முனை இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒயரோட 2 முனை இருக்கும். ஒரு முனையில் மின் துகள்கள், அதாவது மின் துகள்கள்னாவே மின் நூட்டங்கள். சரிங்களா? அந்த மின் நூட்டங்கள் வந்து அதிக அழுத்தத்தினால மறுமுனையில் குறைந்த அழுத்தம் இருக்கும். அதிக அழுத்தத்திலிருந்து மறுமுனையில் இருக்க குறைந்த அழுத்தத்தை நோக்கி அது செல்லும். அப்படி மின்சாரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகும். அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல 2 முனைகளுக்கும் நடுவில் மின்னழுத்த வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் மின்னழுத்த வேறுபாடு. சரிங்களா? அதாவது ஒரு முனைக்கும் இன்னொரு முனைக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம், அந்த 2 மின்னோட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, பேட்டரியில் வந்து இந்த வேலையை தான் செய்யுது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா பேட்டரி, எல்லாத்துக்குமே அந்த பேட்டரி எல்லாமே இந்த வேலையை தான் செய்யுது. அதனால தான் அதுக்கு பின்னாடி இது இத்தனை வோல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? அலைநீளம். அலைநீளம்னா ஆங்ஸ்ட்ராங். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ நீங்கள் கடலில் குளிக்க போகிறீங்கன்னா எவ்வளோ பெரிய அலை வந்தாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் உங்களை நரகத்தாது. நீங்கள் உங்கள் காலை கொஞ்சம் லூஸாக வச்சிட்டிங்கன்னா அது அலை அடிச்சுட்டே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், அலை அடித்தாலும் புயல் அடித்தாலும் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். அப்போ அலை நீளமில் அலை வருதுங்களா, அப்போ அலைன்னு வந்ததுனாவே ஸ்ட்ராங், ஆங்ஸ்ட்ராங். சரிங்களா? ஸ்ட்ராங். அலை வந்ததுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த 2 அகடுகள் அல்லது முகடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் அலைநீளம் எனப்படும். 1 ஆங்ஸ்ட்ராங். இது வந்து கொஸ்டின் பார்ட். சரிங்களா? இந்த பார்ட் வந்து கொஸ்டின். 1 ஆங்ஸ்ட்ராங்ன்றது 10⁻⁻10 மீட்டருக்கு சமமாகும். இது அணுவின் அளவு மற்றும் ஒளியின் அலைநீளத்தை அளக்க உதவும். அப்போ அணுவோட அளவு ஒளியோட அலைநீளத்தை அளக்க உதவுறது எதுன்னா ஆங்ஸ்ட்ராங். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அலைநீளத்தோட அலகு ஆங்ஸ்ட்ராங்னு கேட்டாலும் போட்டுருணும். அதே சமயம் அணுவின் அளவு ஒளியின் அலைநீளத்தை அளக்க உதவுதுன்னு கேட்டாலும் ஆங்ஸ்ட்ராங்னு போட்டுருணும். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? வேலை ஆற்றல்னா எர்க். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்கே வேலை அலகு எர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் முன்னாடி நம்ம பார்த்ததுல வேலை ஆற்றல் அப்படின்னு சொல்லி வந்தாக்க நம்ம என்ன சொன்னோம்? ஜூல் தானே சொன்னோம். அப்போ எப்படி மேம் இங்கே எர்க் வரும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த கடையில் அரிசி, பருப்பு, புளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கினோம்னா அதை நம்ம எதில் வாங்குவோம்? கிலோவில் வாங்குவோம். ஆனால் இதுவே குட்டி குட்டி சாக்லேட்ஸு, பிஸ்கட்ஸு இதெல்லாம் வாங்கினா எதில் வாங்குவோம்? கிராமில் வாங்குவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பெரிய வேலைகளை செய்யும்போது அதோட அலகு ஜூல்னு சொல்லுவோம். வேலை ஆற்றலுக்கு அதோட அலகு ஜூல்னு சொல்லுவோம். ஆனால் சின்ன சின்ன வேலையை செய்யும்போது அதோட அலகு வந்து எர்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அதாவது கிராமில், சென்டிமீட்டரில், வினாடி இந்த மாதிரி வரும். இப்போ சென்டிமீட்டர்னால் நீளத்தை குறிக்கும், நீளத்தில் வரும். சின்னதாக இருக்கிறது சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். கிராம்னா 1 கிராம், 2 கிராம். வினாடினா காலம், அதாவது 1 செகண்ட், 2 செகண்ட். ஒரு டைம் விசை ஒரு பொருளை 1 சென்டிமீட்டர் நகர்த்தினால் செய்யப்படும் வேலை ஒரு எர்க். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கதிரியக்கம்ன்றது இதோட அலகு வந்து கியூரி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெக்குரல் கேட்கறது கிடையாது, கியூரியை தான் கேட்குறாங்க. அப்போ கதிர் இயக்கம்னா கியூரி. இது வந்து உங்களுக்கு ரைமிங்காகவே வரும், கதிரி கியூரி. சரிங்களா? கதிரி கியூரி ரைமிங்காக வர்றதுனால இது நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு வினாடியில் ஏற்படும் சிதைவுகளின் எண்ணிக்கையை குறிக்கும் மரபு வழி அலகு கியூரி. ஒரு கியூரின்றது 3.7 × 10⁻10 வினாடி சிதைவுகளுக்கு சமம். இதன் தற்போதைய எக்ஸை அலகு, அதாவது இந்த கியூரி வந்து மரபு வழி முன்ன இருந்த அலகு. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கியூரி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற எஸ்ஐ அலகு எதுனா பெக்குரல். சரிங்களா? இப்போ இருக்கிற எஸ்ஐ அலகு பெக்குரல். இந்த கதிரியக்கம் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த ரேடியம் பொம்மை இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நைட்டில் வச்சா தானாகவே லைட் எரியிற மாதிரி இருக்கும். இப்போ ரோட்டில் கூட பார்த்தீங்கன்னா லைட் எதுவுமே இருக்காது, ஆனால் அந்த சைடில் நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது தெரியும். காரில் போனோம்னா இந்த குட்டி குட்டியாக ரெட் கலரில் அப்படியே பதிச்ச மாதிரி இருக்கும்.
ரோட் சைடில். அது எனக்கு கிளியராக சொல்ல தெரியல, பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் இந்த கதிரியக்கம் தான். சரிங்களா? இதே போல தான் இயற்கையில் சில அணுக்கள் வந்து தங்களுக்குள்ளே இருக்கிற இந்த அதிகப்படியான சக்தி இருக்கும், அதை தாங்கிக்க முடியாமல் கண்ணுக்கு தெரியாமல் சில கதிர்களை வந்து வெளியில் விட்டுட்டே இருக்கும். என்ன கதிர் சொல்லலாம், இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இந்த கதிர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த கதிர்களை வெளியே விட்டுட்டே இருக்கும். இந்த விசித்திரமாக இருக்கிற இந்த பண்புக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சவங்க ஆக்சுவலாக யாருன்னா கியூரி. சரிங்களா? அந்த மேரி கியூரி படிச்சிருப்போம் இல்லைங்களா, அவங்க தான். கியூரி கண்டுபிடிச்சதுனால தான் இதோட அழகு கியூரின்னு வச்சாங்க. ஆனால் இப்போ வந்து அதை மாற்றிட்டாங்க, பெக்குரல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். காந்தப்பாயம். காந்தப்பாயம்னா வெப்பர். இதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பாயம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயம்னா பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பர்னா வெப்பம். இப்போ பாயில் படுத்த அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் வெப்பம் வந்து அதிகமாக தெரியாது. ஏன்னா பாய் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியது. கீழே இருக்க தரையில் இருக்கிற வெப்பத்தை நம்ம உடம்புக்கு கடத்தாது. அப்போ பாய்னா வெப்பம். அப்போ காந்த பாயம் வெப்பர் ஈஸியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பரப்பு வழியாக கடந்து செல்லும் மொத்த காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை காந்த பாயம் எனப்படும். ஒரு வெப்பர் என்பது ஒரு வினாடியில் 1 வோல்ட் மின்னியக்கு விசையை தூண்ட தேவையான காந்த பாய மாற்றமாகும். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள். சின்ன வயசில் நம்ம எல்லாருமே இது விளையாண்டுருப்போம். நம்ம குழந்தைங்களுமே விளையாண்டுருப்பாங்க. எப்படின்னா, காந்தத்துக்கு பக்கத்தில் இரும்பு அணியை கொண்டு போனால் அது என்ன பண்ணும், டக்குன்னு இழுத்து அதோட ஒட்டிக்குமா? அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த இருக்கிற பவர் இருக்கும். நீங்கள் காந்தம் வச்சு பாருங்கள், அதாவது காந்தத்துக்கு அருகில் இல்லை கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்குள்ள மட்டும்தான் அது இழுத்து ஒட்டிக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதால் இழுக்க முடியாது. அப்போ எந்த இடத்துல அது இழுக்குதுன்னா, அதாவது எந்த இடத்துல அது இழுக்குதுங்களோ அது வரைக்கும் அந்த காந்த பாயம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் சில காந்த விசை கோடுகள் செயல்பட்டுருக்கும். அதுதான், அதாவது ஒரு வலை மாதிரி பரவி இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு, அதாவது எவ்வளோ பரப்புக்கு அது பரவி இருக்கோ, அதோட ஈர்ப்பு சக்தி இருக்கோ, அதை தான் காந்த விசை கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காந்த பாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்குள்ள அந்த விசைக்கோடுகள் கடந்து போகிற மொத்த எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் காந்தப்பாயம். அப்போ இந்த வெப்பர்ன்றது என்ன பண்ணும், அந்த மொத்த காந்த விசை கோடுகளை அளக்கிறது. அதாவது அந்த மொத்த காந்த விசை கோடுகளோட அளவை அளக்கிற அளவுகோல் தான் வெப்பர். நெக்ஸ்ட்டு திருப்புத்திறன். திருப்புத்திறன்னா நியூட்டன். இது சிம்பிள். இதுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் சிம்பிளாகவே சொல்லலாம். திருப்புத்திறன் நியூட்டன். இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டே போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூட்டி ஆகட்டும், பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், அந்த வண்டியை நம்ம திருப்புறோம்னா திருப்பி வரோம், போன சைட்லேருந்து திருப்பி மறுபடியும் வரோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், யூட்டன் போட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, யூட்டன் போட்டு வருவோம். அப்போ நியூட்டன் அப்படின்றத யூட்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திருப்புத்திறன். அப்போ திருப்பி வரோம், வண்டியை திருப்பிட்டு வரோம்னா யூட்டன் போட்டு வரான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஒரு புள்ளியை பொறுத்து விசையினால் ஏற்படும் சுழற்சி விளைவை அளவிடும் அளவு விசையின் திருப்புத்திறன் எனப்படும். இது செயல்படும் விசையையும் சுழற்சி அச்சிலிருந்து விசை செயல்படும் தூரத்தையும் பெருக்கி கணக்கிடப்படுகிறது. இது வந்து நியூட்டன் மட்டும் வராது, நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்புத்திறனின் அலகு நியூட்டன் மீட்டர். சரிங்களா? திருப்புத்திறனின் அலகு நியூட்டன் மீட்டர், NM அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நியூட்டன் மீட்டர் அப்படின்னா என்னென்னா, இந்த சைக்கிள் பெடலை மிதிக்கிறோமா, இந்த திருகெல்லாம், இந்த ஸ்க்ரூவெல்லாம் திருப்புறமா, இது எல்லாமே திருப்புத்திறன் தான். இதோட அலகு தான் நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட்டு பொருளின் அளவு மோல். பொருளோட அளவு மோல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே ஷார்ட்கட்டுக்கு பொருளின் அளவு பொருள், இங்கே மோல் அப்படின்றத மால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நிறைய பொருட்களை வாங்குறது இந்த காலத்தில் மாலில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. மாலுக்கு போனோம்னா நம்ம திங்ஸும் வாங்கலாம், அதே சமயம் நல்லா சுற்றி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமா. அப்போ பொருள்லாம் வாங்க போகணுன்னா மாலுக்கு இப்போ போயிட்டுருக்காங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் இங்கே பொருளின் அளவுக்கு பதிலாக வேறு ஒன்றும் கொடுப்பாங்க, பொருளின் பருமன் அப்படின்னு கொடுத்தாலும் ஒன்று தான், பொருளின் பருமன். அப்போ இது எப்படி சொல்லலாம், மோலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மோல் அப்படின்றது தமிழில் என்ன சொல்லுவாங்க, மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ பரு மச்சம் இதெல்லாம் ஒரு அங்க அடையாளம் தானே அப்படின்றத கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின், அதாவது துகள்கள் என்ன அணுக்களாக இருக்கலாம் இல்லை மூலக்கூறுகளாக இருக்கலாம், இந்த எண்ணிக்கையை குறிக்கிறது தான் இந்த எண்ணிக்கையை குறிக்கிற எஸ்ஐ அலகு தான் மோல். இது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே பண்ண தேவையில்ல, ரொம்ப சிம்பிள் தான். ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க, அது டம்ளராக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், எந்த பொருளாலும் இருக்கலாம், அதில் இருக்கிற அந்த துகள்களோட எண்ணிக்கையை குறிக்கிற எஸ்ஐ அலகு தான் மோல். ஒரு மோல். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க.
ஒரு மோல், அதாவது பொருளில் 6.023 × 10⁻23 எண்ணிக்கையிலான துகள்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்க, அவகாட்ரோ எண். அப்போ அவகாட்ரா என்னன்னு கேட்டால் இந்த ஒரு பொருளோட மோல் மதிப்பு தான், இதை தான் போடணும். அப்போ அவகாட்ரா என்னன்னு கேட்டாலும் போட்டுருங்க. அப்போ ஒரு மோல் பொருளில் ஒரு மோல் பொருளில் இருக்கிற எண்ணிக்கையிலான துகள்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டாலும் இந்த வேல்யூ தான் போடணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பூகம்ப அளவு, இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டே தேவையில்ல. பூகம்பம் வந்துச்சுன்னா ரிக்டர் அளவுகோலில் தான் அளப்பாங்க. பூகம்பம் வந்தால் ரிக்டர் அளவுகோலில் தான் அளப்பாங்க. நிலநடுக்கத்தின் போது வெளிப்படும் ஆற்றலின் அளவையும் அதன் தீவிரத்தையும் அளவிட உதவும் ஒரு மடக்கை அளவுகோல் தான் இது. இது எவ்வளோ அளவுகள் கொண்டது அப்படின்னு கேட்பாங்க. 0லேருந்து 9. அந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் அளவுகள் இருக்குன்னா 0லேருந்து 9. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 6.5 வரைக்கும் சேஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா கொஞ்சம் கட்டிடங்கள்லாம் பலவீனமாக இருந்தால் விழுந்துடும். ஆனால் 6.5க்கு மேலே போச்சுன்னா அது ரொம்ப கொடுமை. அப்போ தான் அந்த கட்டிடங்கள்லாம் ஆட்டம் காண்றது, மரங்கள் எல்லாம் விழுறது, இதெல்லாம் அந்த இதுக்கு மேலே தான். மொத்தமாகவே பார்த்திங்கன்னா அந்த ரிக்டர் அளவுகோலில் 0.0லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலெலாம் வந்ததில்லை, பூகம்பம் எதுவும் வந்ததில்லை. அப்போ இந்த ரிக்டர் அளவுகோல் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு இந்த ஸ்கேல் தெரிஞ்சிருக்கணும். 0 to 9 வரைக்கும் இதோட அளவுகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு எண்ணும் முந்தைய எண்ணை விட 32 மடங்கு அதிக ஆற்றலை குறிக்கும். அதாவது நார்மலாக இந்த 0 to 9 அப்படின்னு சொன்னால் அது நார்மல் தான், அதாவது அது ஒரு அளவு தான். ஆனால் இப்போ இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் எத்தனை மடங்கு ஆற்றல் சொல்கிறாங்க, 32 மடங்கு ஆற்றல் இருக்குது. முந்தைய எண்ணெயை காட்டிலும் 32 மடங்கு ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது பூகம்ப அளவு, அதாவது நிலநடுக்கத்தோட இதை எப்படி அளப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிக்டர் ஸ்கேலில் அளப்பாங்க. இதோட அளவு எப்படின்னு கேட்டாங்கன்னா 0 to 9. எத்தனை மடங்கு ஆற்றல் அதிகம்னா 32 மடங்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வானொலி அலைகள்னால் அந்த அதிர்வெண் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் ஹெட்ஸ். இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வானொலி ரேடியோலலாம் பாட்டு கேட்பாங்க இல்லைங்களா, எஃப்எம் கேட்குறாங்கன்னா ஹெட்செட் போட்டு கேட்குறாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ அந்த நம்ம ஹெட்செட் போட்டாவே, இந்த ஹெட்ஃபோன் போட்டிங்கனாவே நம்ம காதில் லைட்டாக ஒரு அதிர்வு தெரியும், அதுதான் அதிர்வெண். இப்போ அதிர்வெண்ணு கொடுத்து போட்டாலும் ஹெட்ஸ் வந்துடும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதிர்வெண் தான் கொடுப்பாங்க. வானொலி அலைகள்லாம் முன்னாடி, அதாவது ஒரு 80s 90s படித்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் வானொலி அலைகள் ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நமக்கெல்லாம் அதிர்வெண் தான் கேட்குறாங்க. அப்போ ஹெட்ஸ் போட்டு பாட்டு கேட்டால் அப்படியே அதிரும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காதுக்கு தான் அதிரும். வானொலி அலைகள் உள்ளிட்ட அனைத்து அலைகளின் அதிர்வெண்ணை அளவிட பயன்படும் எஸ்ஐ அலகு ஹெட்ஸ். ஒரு ஹெட்ஸ் என்பது ஒரு வினாடியில் ஏற்படும் முழுமையான அலை சுழற்சிகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. இது பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குதிரைத்திறன் இம்பார்ட்டன்ட். ஹார்ஸ் பவர், குதிரைனாவே ஹார்ஸ். அப்போ இதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு பொதுவான குதிரைத்திறன், அதாவது ஒரு ஹெச்பி, அதோட வேல்யூ என்னன்றது தெரியணும். 746 வாட். இது நம்ம புக்கில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் ஐட்டமில் இது கொடுத்துருப்பாங்க. 746 வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 746 வாட்ஸ் மின்திறனுக்கு சமமானதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே ஷார்ட்கட் மட்டும் பார்ப்போம், எக்ஸ்ப்ளனேஷன் வேணாம். ஷார்ட்கட் மட்டும் டக்குன்னு பார்த்துடலாம். அப்படியே நான் சொல்ல உங்களுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வருதான்னு பாருங்கள். மின்னூட்டம்னா கூலும். அப்போ கூழ் சாப்பிட்டா ஊட்டமாக இருக்கலாம். மின்னூட்டம் கூலும், கூழ் சாப்பிட்டா ஊட்டமாக இருக்கலாம். ஆம்பியர் வந்ததுன்னா ஓட்டம். மின்னோட்டம் ஆம்பியர், அப்போ ஓட்டம். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா ஓடுனா ஆம்பியர் பார்த்துட்டு அவங்க கரெக்டாக ஓடினாங்களா இல்லையான்றதை பார்த்து சொல்லுவாங்க. மின்தடை ஓம். லைஃப்பில் ஏதாவது தடை வந்துச்சுன்னா ஓம்னு சொல்லி சாமி கும்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆற்றல் வேலை ஜூல். அப்போ நமக்கு ஆற்றல் வேணும்னாலும் வேலை செஞ்சுட்டு கலப்பாக இருந்தாலும் ஜூஸ் குடிக்கணும். கடல் தூரம்னா நாட்டிக்கல் மைல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கல் எடுத்து நம்ம சின்ன வயசில் விளையாடும் போது கல் எடுத்து யார் தூரமாக விட்டு எறிகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம விளையாண்டுருப்போம். அதுதான் அப்படின்னு சொல்கிற விளையாட்டில் நம்ம விளையாண்டுருப்போம். அப்போ கல்லுனா தூரம். அப்போ தூரமாக யார் கல் எடுத்து எறிகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ கடல் தூரம் நாட்டிக்கல் மைல். நெக்ஸ்ட்டு மின் தேக்கு திறன் பாரட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தேக்குன்னா மரம். அப்போ பாரட்னா ஃபாரஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நெக்ஸ்ட்டு அழுத்தம் கல் எடுத்து யாராவது அடிச்சிட்டாங்கனாலோ இல்லை கல் தடுக்கி கீழே விழுந்தாலோ குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. வருதுங்களா, அழுத்தம். மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்.
மின்னழுத்தம் அப்படின்றத மன அழுத்தமாக வச்சுக்க சொன்னேன். வோல்ட்டுன்றது ஓட்டு போடுறத ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். எலெக்ஷன் டைமில் எல்லாருக்கும் கொஞ்சமாவது மன அழுத்தம் இருக்கும். நெக்ஸ்ட்டு அலைநீளம் ஆங்ஸ்ட்ராங். இங்கே வந்து அலை அடிச்சதுன்னா, கடலில் நம்ம போய் கால் நனைக்க போனாலும் அலை அடிச்சதுன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அலை அதோட வேலையை காமிச்சிரும். வேலை ஆற்றல் எர்க்கு. வேலை ஆற்றல் நார்மலாக வேலை ஆற்றல் வந்ததுன்னா ஜூஸ் வந்துடும், ஜூல் அப்படின்னு பார்த்தோம். இதே சிஜிஎஸ் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது சென்டிமீட்டர் கிராம் வினாடி, இந்த சின்ன அலகுகளை அளக்கணும்னா எர்க்கு. சரிங்களா? கதிர் இயக்கம் கதிரி கியூரி உங்களுக்கு ரைமிங்காக வருது, அதை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து பெக்குரல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு காந்தப்பாயம்னா வெப்பர். அப்போ இங்கே பாயம்ன்றது பாய் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெப்பர்னா வெப்பம். அப்போ பாயில் படுத்தா நமக்கு பாடி ஹீட் ஏறாது. திருப்புத்திறன்னா விசையோட திருப்புத்திறன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நியூட்டன் மீட்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வண்டியை திருப்பினோம்னா, ஸ்கூட்டியை திருப்பி போகிறோம்னா நியூட்டன் பண்ணி தான் போவோம். நியூட்டன் அப்படின்றத நியூட்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பொருளின் அளவு மோல். இப்போல்லாம் பொருட்களை மோல்னா மால் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், மாலில் தான் போய் வாங்கிட்டு வரணும். பூகம்ப அளவு ரிக்டர், இது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். வானொலியின் அலைகள் ஹெர்ட்ஸ். அப்போ அதிர்வெண் அப்படி கொடுத்தாலும் ஹெர்ட்ஸ் போட்டு பாட்டு கேட்டால் நல்லா அதிரும். இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்க சொன்னேன். நெக்ஸ்ட்டு குதிரை திறன் ஹார்ஸ் பவர். இதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது, குதிரை ஹார்ஸ் டேரெக்டாக வந்துடும். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து ஹைப் கொடுங்க. நீங்கள் கொடுத்து தான் டெய்லியும் சயின்ஸ் வீடியோ வரும். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழுக்கும் சைக்காலஜிக்கும் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். தமிழில் ஒரு 690 கொஷின்ஸ் இருக்குது, 23 செட் வரும். அதே போல் தான் சைக்காலஜிலையும் 690 கொஷின்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கொஷின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னால் தனித்தனியாக உங்களுக்கு மெசேஜ் போட முடியல, ஏன்னா நான் கிளாஸ் வேறு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இந்த ஷார்ட்கட் எல்லாமே ரெடி பண்ணணும்னா நான் 6th-லேருந்து 10th வரைக்கும் புக்ஸ் எல்லாம் பார்த்து இம்பார்ட்டண்ட்டை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. நடுவில் கொஞ்சம் பேர் கால் பண்ணுறீங்க. நான் முன்னமே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கால் பண்ணாதீங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் என்னோடய நேரத்தெல்லாம் கொடுத்து பண்ணால் மட்டும்தான் எனக்கு தரமான கிளாஸை கொடுக்க முடியும். எனக்கு ஏனோ தானோன்னு ஒரு கிளாஸ் போடுறதுக்கு எப்போவுமே விருப்பமே இருக்காது. ஒரு கண்டென்ட் கொடுத்தாலும் அது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். இதில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. மெசேஜ் பண்ணால் கூட ஒரு ஃப்ரீ டைம்னா சாப்பிட்ற டைம் அந்த மாதிரி பார்த்து கூட நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எனக்கு அப்படியே கட் ஆயிடுது. நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த பார்ட்டை கட் பண்ணி போட்டுட்டு. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். எக்ஸாம் நெருங்கிடுச்சு, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.